ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, நான் தொழுகையில தக்பீர் கட்டின உடனே எனக்கும் தொழுகைக்கும் இடையில அல்லது ஓதுறதுக்கும் தொழுகைக்கும் இடையில ஷைத்தான் வர்றான். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக்க ஷைத்தான், அவன் ஒரு ஷைத்தான், யுகாலு லஹு ஹன்ஸப், அவன் பேரு ஹன்ஸப், ஜின்களுடைய வகையில இவனும் ஒரு வகை ஹன்ஸப். இவன் வந்தால் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பை தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்படியும் சொல்லவில்லை என்றால் இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் இது போன்று வஸ்குல் செய்து கொள்ளுங்கள். இடதுபுறம் திரும்பி வஸ்குல் செய்யணும் சொல்லி பக்கத்துல நிற்கிறவர் மேல செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வஸ்குல் என்று செய்தல் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தரும். முதல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இரண்டாவது, இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது. ஷைத்தானை விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா ஷைத்தான் ஓடுவான். கல்விலேயே ஷைத்தானுக்கு பங்களா கட்டி வாடகை வாங்காம தங்க வச்சிருந்தா என்னதான் வரும்? நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான். நம்ம விரட்டி விட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். இப்போ வாழ்க்கையில ஷைத்தான் இல்லைன்னா தொழுகையிலையும் ஷைத்தான் இருக்க மாட்டான். விரட்டினா ஓடிடுவான். வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோடய இரு, பிசினஸ்ல என்னோடய இரு, வட்டியா என்னுடைய தொழில இரு, கிரெடிட் கார்டா, என்னுடைய பர்ஸ்ல கிரெடிட் கார்டா இரு, இப்படி எல்லா விஷயத்திலும் என்னோட இருந்துங்க, தொழுகையில மட்டும் போனா போக மாட்டான். ஹன்ஸப் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பை தேட சொன்னார்கள். இன்னைக்கு என்ன? எல்லாம் நரகத்தை கூடு, நரகத்தை விட்டு பாதுகாத்து, எல்லாம் சொர்க்கத்தை கூடு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை கூடு, ஆமீன் ஆமீன் சத்தம் போட்டு சொல்றோம். ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்காக உழைச்சிருக்குமா ஒரு நாளைக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே இல்லையா? அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான். முஃமின்கள் இறையச்சத்தோடு தொழுவார்கள், வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், கற்பை பாதுகாப்பார்கள், அமானிதங்களை பாதுகாப்பார்கள், தொழுகையை பாதுகாப்பார்கள், வக்தை விட மாட்டார்கள். இதுதான் முஃமின்களுடைய தன்மை. இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள். இந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தா இன்னைக்கு ஆமீன் சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்காக இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சமான்னு சொன்னா கிடையாது. அப்படியே இல்லையா? நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மூத்தானா கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போயிடும் நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு மூத்தானா சொர்க்கம் பாருங்க இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டியது கேள்வி என்ன? இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு? கரெக்டா தொழுதியா? கரெக்டா குஷூவோட தொழுதியா? ஜக்காத்து கொடுத்தோமா? அமானிதங்களை பேணணுமா? பொறுமையா இருந்தோமா? வாக்குறுதிகளை பேணணுமா? இப்படி அல்லாஹ் கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் போது அல்லது தூங்கும் போது நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் இன்ஷா அல்லாஹ்ங்கிற எண்ணம் இருந்தா சரி. நான் என்ன இருக்குன்னு நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆமிலின் அமல் செஞ்சாதான் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். துவாவை சும்மா கேட்கறதுனால துவா அங்கீகரிக்கப்படாது. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்திரு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு பாதுகாத்திருன்னு சொல்லும் போது, இமாம் சொல்லும் போது ஆமீன் சொன்னா மட்டும் துவா அங்கீகரிக்கப்படாது. அந்த அமலை விட்டு நாம் விலகி இருக்கணும். மூன்றாவது, தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுவது. நிம்மதியா தொழுவதுன்னா என்ன? பொறுமையா நிதானமா தொழுவது. தக்பீர் கட்டணுமா? நெஞ்ச நிமித்தி தலைய சுஜூத நோக்கி தாழ்த்தி பணிவா நிக்கிறது. கொஞ்ச நேரமா குர்ஆனை ஓதி முடிச்சிட்டோமா, அழகான முறையில கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது. ருக்கு செஞ்சிட்டோமா, அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையா வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல். இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும். இன்னைக்கு என்ன? தக்பீர் கட்டுவான், சலாம் கொடுத்துட்டு வெளியே போறதே தெரியாது. அப்படியா இல்லையா? தனியா தொழும் போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 செகண்ட் 3 செகண்ட்ல முடிஞ்சிடும். இல்ல மாஷா அல்லாஹ். இமாமா நின்னாருன்னு வச்சுக்க, எத்தனை நிமிஷம் தொழுவாரு? 10 நிமிஷம் தொழுவாரு. இது முனாஃபிக்குடைய தனம். இமாமாக நிற்கும் பொழுதும் சரி, தனிமையா நிற்கும் பொழுதும் சரி, தொழுகையுடைய முறை ஒண்ணுதான். நிதானமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. இப்ப நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல். எப்படி? சுஜூதை முழுமையாக செய்ய மாட்டான், ருக்குஐ முழுமையாக செய்ய மாட்டான், அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது, நேராக குனியாது சுஜூதில். இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்தாங்க, தொழுதாங்க, நஃபிலான தொழுகை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி போங்க, தொழுங்க, இன்னும் தொழலன்னாங்க.
2வது முறை வந்தாரு, ரசூலுல்லாஹ் தொழுதுட்ட, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லன் துஸல்லி, தொழல மீண்டும் தொழுங்கன்னாங்க. 3வது முறை, யா ரசூலுல்லாஹ் எனக்கு தொழ தெரியாது, தொழுகை கற்றுக் கொடுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுஜூத் செய்யுங்க, நிதானமா சுஜூத் செய்யுங்கன்னாங்க. ருக்கு செய்யுங்க, நிதானமா ருக்கு செய்யுங்கன்னாங்க. அந்த நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும். 4வது, தொழுகையில எங்க பார்க்கிறோம்னு முதல்ல பார்க்கணும். கியாமல நின்ன உடனே முதுக நேராக்கி பார்வை எதை நோக்கி வரணும்? சுஜூதுடைய இடங்கள்ல. சுஜூதுடைய இடங்கள்ல விழும் பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தா அதை நீக்கிறணும். இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புடவை மாதிரி இருக்கு, பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவை மாதிரி இருக்கு, அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பளபளன்னு மேட்டை வச்சு தொழுது அவருக்கு சிறந்ததா இருக்கு. ஆனா இதுவெல்லாம் கவனத்தை திருப்பி விடும். சுஜூத் செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி செல்லும். இல்லைன்னா அங்க போய் ஷைத்தான் அங்கிருந்து வேற பக்கம் திருப்பிடுவா. இஷாராவுடைய நேரத்துல, அத்தஹியாத்துடைய நேரத்துல பார்வைய ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல். இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும். 5வது, சுத்ராவோடு தொழுதல். சுத்ரா சில இமாம்கள்ட்ட வாஜிப், சில அறிஞர்கள்ட்ட வாஜிப், சில அறிஞர்கள்ட்ட ருக்குன். சுத்ரானா என்ன? முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல், போனை வச்சு தொழுறது இல்ல, ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்ரா. நமக்கும் அந்த தொழுகைக்கூடிய இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல். இமாமுக்கு பின்னாடி நிற்கும் போது சுத்ராவை தூக்கி வச்சிடக்கூடாது, இமாம் தான் நமக்கு சுத்ரா. தனியா தொழும் போது, பள்ளியில நடுப்பள்ளியில தொழும் போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது. சில அறிஞர்களிடத்துல அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல். சுத்ரா இல்லாம ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும். நமக்கும் அந்த இடத்துக்கும் இடையில ஒரு தடுப்பு இருந்துச்சு சொன்னா அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது. இல்ல யாரு கிராஸ் பண்ணுவா, யாரு போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும். 6வது, ஹுஷூங்கிறது, முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துல. ஹுஷூங்கிறது தொழுகைக்குள்ள ஆரம்பிக்கிறது இல்ல, வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஆரம்பிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் உது செஞ்சு கிளம்புங்கன்னாங்க. தொழுகைக்கு போகும்போது நிதானமா போங்கன்னாங்க. ஓடாதீங்க, சக்கீனாவோட வக்காரோட கண்ணியமான முறையில அமைதியான முறையில தொழுகைக்கு போங்கன்னாங்க. அவசரமா தொழுகைக்கு போகாதீங்க. எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க, எது கிடைக்கலையோ அதை முழுமைப்படுத்துங்க. ஒரு ரக்காத்து விட்டு போனா கூட ஓடி போய் சேராதீங்க. ஓடி போய் சேர்ந்தா ஃபுல் தொழுகையுமே என்ன ஆகும்? பரபரப்புல முடிஞ்சிடும். நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்குமோ அதை ஏற்றுக்கொண்டா போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மட்டும் சொல்லல. எப்படி சொன்னாங்க? பள்ளியில உது செஞ்சுட்டு முன்னாடி